இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் நிறுவனர் யாசின் பத்கல் இந்திய நேபாள எல்லையில் கைது செய்யப்பட்டான். பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய யாசினிடம் பீகார் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்தியாவின் முஜாஹிதீன் எனும் பயங்கரவாத அமைப்பு 2008ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்களை அரங்கேற்றி வருகிறது. இந்த பயங்கரவாத அமைப்பின் நிறுவனர்களில் ஒருவனான யாசின் பத்கலை 5 ஆண்டுகளாக இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் தீவிரமாக தேடி வருகின்றன. இந்நிலையில் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்திய நேபாள எல்லையில் பயங்கரவாதி யாசின் பத்கலை உளவுத்துறையினர் புதனன்று இரவில் கைது செய்தனர். இந்தியா தேடி வந்த 12 முக்கிய பயங்கரவாதிகளில் ஒருவனான யாசினுடன் மற்றொரு பயங்கரவாதி அசதுல்லா அக்தர் என்ற ஹத்தியும் கைது செய்யப்பட்டான். இத்தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே உறுதிப்படுத்தியுள்ளார். कल रात में यासीन भटकल हमारे इंटेलिजेंस एजेंसीज के सोर्सेज से पकड़ा गया है और अभी बिहार पुलिस के अंडर है, इंट्रोगेशन चला है. अभी तक तो इतना ही है, लेकिन वो पकड़ा गया ये बात सही है. உளவுத்துறைக்கு கைது செய்யும் அதிகாரம் இல்லை என்பதால் பீகார் போலீசிடம் யாசின் அக்தர் இருவரும் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்களிடம் பீகார் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2010 நடந்த புனே ஜெர்மன் பேக்கரி குண்டுவெடிப்பில் 17 பேரும் 2011 ஜூலை 13ஆம் தேதி மும்பையில் 3 இடங்களில் நடந்த குண்டுவெடிப்பில் 27 பேரும் இறந்தனர். இந்த இரு குண்டுவெடிப்புகளில் மட்டுமின்றி 2010ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டியின் போது பெங்களூர் ஸ்டேடியத்தில் நடந்த குண்டுவெடிப்பிலும் யாசின் பத்கல் மூளையாக செயல்பட்டுள்ளான். இது தவிர அகமதாபாத், சூரத், டெல்லி, ஹைதராபாத் குண்டுவெடிப்புகளிலும் யாசினை பாதுகாப்பு அமைப்புகள் தேடி வந்தன. 2 வாரங்களுக்கு முன் லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பின் வெடிகுண்டு நிபுணராக விளங்கிய அப்துல் கரீம் துண்டாவை டெல்லி போலீசார் கைது செய்திருந்த நிலையில் யாசின் பத்கலும் பிடிபட்டிருப்பது இந்திய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு உத்வேகத்தை அளிப்பதாக அமைந்துள்ளது.